இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் நம்மளுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, the king is in your midst. ராஜா உன் மத்தியில் இருக்கிறார். வாங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14-15 வரைக்கும். ஜியோன் குமாரத்தியே, இந்த இடத்துல ஜியோன் குமாரனேன்னு கூட நம்ம போட்டுப்போ, கெம்பீரித்து பாடு இஸ்ரவேலரே, ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் உன் ஆக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். Zephaniah 3:14-15. Sing, O daughter/son of Zion. Shout, O Israel. Be glad and rejoice with all your heart, O daughter of Jerusalem. The Lord has taken away your judgment. He has cast out your enemy. The King of Israel, the Lord is in your midst. You shall see disaster no more. Amen. So இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன் மத்தியில் இருக்கிறேன். உன் ஆக்கினிகள் எல்லாத்தையும் அகற்றி போட்டுட்டேன். நீ இனிமே தீங்க காண மாட்டேன். நீ கம்பீரித்து பாடு, நீ சந்தோஷமாறு, நீ உன் தலையை உயர்த்தி கம்பீரமா நட. ஏன்னா நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன். நான் உன் மத்தியில் இருக்கிறேன். இதுவரைக்கும் உனக்கு ஏற்பட்ட சஞ்சலமும் தவிப்பும் எல்லாம் நீங்கி விட்டது. நான் உன்னை வழி நடத்துகிறேன். நான் உன்னை உயர்த்துகிறேன். நீ ஒரு பர்சன்டேஜ் கூட தீங்க காண மாட்டேன் ஆண்டவர் சொல்றாரு. எதை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீங்க? ராஜாவே உங்க பக்கத்துல தான் இருக்கிறாருங்க. ஸோ ராஜாவே உங்க பக்கத்துல இருக்கும்போது உங்களுக்கு என்ன பயம்? எந்த ஒரு பலவீனமான சூழ்நிலையா இருந்தாலும், எந்த சத்ருவின் போராட்டமா இருந்தாலும் நீங்க திகையாதீங்க. ராஜா உங்க பக்கத்தில் இருக்கிறார். உங்களுக்காக அவர் உங்களை என்ன protect பண்ணி கொண்டிருக்கிறார். So you don't have to be scared because the king, the Lord, the savior Jesus is with you. வாங்க இப்போ ப்ரே பண்ணலாம். ஏசப்பா நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்க எங்க கூடவே இருப்பதற்காக நன்றி. அப்பா எங்களோட அப்பா சஞ்சலமும் தவிப்பும் அவமானங்கள் எல்லாத்தையும் நீர் அகற்றி விட்டதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோட ஆக்கினிகளை நீர் தீர்த்து எங்க அதை விட்டு எங்களை பிரித்ததற்காக நன்றி ராஜா. ஏசப்பா நீர் எங்களோட இருக்கிறீர். நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க தீங்கை காண மாட்டோம். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. எப்பா எந்த காலத்துக்கும் உங்களை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு உங்க கூடவே விசுவாசத்தோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. Have a great day.